செய்திகள். தமிழகமெங்கும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. அதிமுகவினர் ஆங்காங்கே விதிமுறை மீறல். அதிகாரிகள் கண்டுகொள்ளாத அநீதி. கேப்டன் விஜயகாந்த் சாலி கிராமத்தில் வாக்குப்பதிவு. தேமுதிகவினர் எழுச்சி கோலம். கட்சி சின்னம் பொறித்த பூத் ஸ்லிப்புடன் வாக்குச்சாவடிக்குள் புகுந்த அதிமுகவினர். எதிர்க்கட்சிகள் கண்டனம். உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காத மாநில தேர்தல் ஆணையம். பல வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமரா இல்லை. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக உள்ளாட்சி தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டமாக நடைபெறுகிறது. முதல் கட்டமாக சென்னை உட்பட 10 மாநகராட்சிகள், 60 நகராட்சிகள், 259 பேரூராட்சிகள் மற்றும் 191 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய ஓட்டுப்பதிவில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். சென்னை சாலி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் வாக்களித்தனர். ஓட்டு பெட்டி மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா யார் எடுத்துகிட்டு வரணும்? தேர்தல் அதிகாரிகள், அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தான் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்க எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க, எல்லாம் சரியாயிருச்சான்னு இப்போ இருக்குன்னா அதை பப்ளிக் கேட்குறாங்க, பொதுமக்கள். என்னங்க நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், நாங்கள் அப்படித்தான் அப்படிங்கிறாங்க. ஆக அதிகாரங்கள் இவங்க கையில் இருக்க மிரட்டப்படுறாங்க. தேர்தல் அதிகாரிகள் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லைங்க சரியாக இருக்குன்னு. என்னை பொறுத்த மட்டும் தமிழ்நாடுக்குன்னு ஒரு தேர்தல் அதிகாரியை வச்சா இதுதான் தப்பு நடக்கும். இப்போ இன்றைக்கி தமிழ்நாடுக்குன்னு போன ஆட்சியில் சந்திரசேகர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரோ அதே தான் இப்போ இருக்கிற அதிகாரியும் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ அவங்க பகிரங்கமாக எடுத்து குத்துனாங்க. இப்போ அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. காவல்துறைக்கு நிறைய இருக்குது போலீஸ். எதுக்கு? எல்லா தப்பும் நடக்குது, எல்லாரையும் தான் உள்ளே விடுறாங்க. இதை முதல்ல நிறுத்தணும். தேமுதிக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அசோக் நகர் வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். இதேபோல மாநில தேமுதிக இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் அவரது துணைவியாருடன் சாலி கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். சென்னை மேயர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கோ வேல்முருகன் அசோக் நகர் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் முதல்வர் ஜெயலலிதா தனது வாக்கை பதிவு செய்தார். ஆதம்பாக்கம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் G. ராமகிருஷ்ணன் வாக்களித்தார். மாநிலம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல் வீரர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழக செயல் வீரர்களும் ரொம்ப உற்சாகமாக தேர்தல் பணி ஆற்றியிருக்கிறாங்க. இதுவரையில சுமூகமாக தேர்தல் நடைபெற்று வருவதாக தகவல் வந்திருக்கு. ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் போது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தில்லுமுள்ளு செய்ய போவதாக தகவல் வருகிறது. வெற்றி பெற்றவர்களை எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றவர்களை தோற்றுவிட்டதாகவும் தோல்வியுற்றக்கூடிய ஆளுங்கட்சி சார்ந்த வெற்றி பெற்ற அறிவிப்பதாக அவங்க தில்லுமுள்ளு செய்ய போவதாக தகவல் வந்திருக்காகவே டி நகர் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் TK ரங்கராஜன் தனது வாக்கை பதிவு செய்தார். இதேபோல அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் அதிமுகவினர் தேர்தல் விதிகளை மீறி வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி ஓட்டு போடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை அதிகாரிகளும் போலீசாரும் கண்டுகொள்ளவில்லை. கடந்த திமுக ஆட்சியில் ஏற்பட்ட கலவரமே தற்போதும் நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளது. தமிழக உள்ளாட்சி தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. மக்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். என்றாலும் தேர்தல் விதிமுறைகளை அதிமுகவினர் பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாநகராட்சி பகுதிகளில் வாக்குப்பதிவு எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சிவஞானம் சிங்கநல்லூரில் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்தார்.
ஈரோடு சூரம்பட்டு தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தேமுதிக சட்டமன்ற கொறடா வி.சி. சந்திரகுமார் தனது வாக்கை பதிவு செய்தார். கன்னியாகுமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. எந்த அச்சமும் இல்லாமல் மக்கள் வாக்களித்து வருகின்றனர். சேலம் மேயர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஏ.ஆர். இளங்கோவன் தனது குடும்பத்துடன் சென்று பேர்லன் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டார். திருப்பூர் மாநகராட்சியில் காலை முதல் விறுவிறுப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. திருப்பூரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் தினேஷ்குமார் கேஎன்புரத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டார். மதுரை மேயர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கவியரசு நாகனகுளம் உயர்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். வேலூர் மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் லதா விருப்பாட்சிபுரம் பள்ளி ஓட்டுச்சாவடியில் வாக்களித்தார். இதேபோல பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று ஓட்டு போட்டனர். நெல்லை மாநகர மேயர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கண்ணம்மாள் உடையார்பட்டு பள்ளி வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டார். திருவெற்றியூர் மண்டலத்திற்குட்பட்ட 8வது வார்டு வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் திடீரென பழுதானதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து எந்திரம் சரி செய்யப்பட்டதை அடுத்து வாக்குப்பதிவு நடைபெற்றது. தஞ்சை நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சகாயமேரி அடைக்கலம் அண்ணாநகர் நகராட்சி பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிமுகவினர் சிலர் தங்கள் கட்சியின் சின்னம் பதித்த பூத் ஸ்லிப்புகளுடன் வாக்குச்சாவடியில் நுழைந்ததால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள ஆலந்தூர் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 163வது வார்டுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த அதிமுக வட்டச் செயலாளர் பாலகிருஷ்ணன் தங்கள் கட்சியின் சின்னம் பதித்த பூத் ஸ்லிப்புடன் வாக்குப்பதிவு மையத்தினுள் நுழைந்தார். இதனை எதிர்க்கட்சியினர் தட்டி கேட்டதால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறையினரின் தலையீட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் இருவரும் வாக்குச்சாவடியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். தேர்தல் ஆணையம் பூத் ஸ்லிப்புகளில் கட்சிகளின் சின்னம் பதிக்கப்படக்கூடாது என்று கூறியுள்ள நிலையில் அதிமுகவினர் தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சின்னத்தோட ஒருத்தர் வந்து உள்ள வந்து கேட்கறாரு ஓட்டிங் கேட்டா அது வந்துட்டு டீனா தொட்டு கப்பம் தள்ளிட்டு ஸ்டேஷன்ல வண்டியில ஏறான்னு என்ன வண்டியில பிடிச்சி தள்ளுறாரு. நான் கேட்டது என்ன ஜீப்ல ஏறுன்றாரு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மாநில தேர்தல் ஆணையம் மீறியுள்ளது. சென்னையின் பல வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் வீடியோ பதிவுகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் நேர்மையாகவும் அமைதியாகவும் வாக்குப்பதிவு நடைபெற 200 வார்டுகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் வீடியோ காட்சிகள் பொருத்தப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னையில் உள்ள 200 வார்டுகளில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்களோ வீடியோ பதிவுகளோ செய்யப்படாமல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் பலரும் இதுகுறித்து குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன் சென்னையில் பல வாக்குச்சாவடிகளில் கேமராக்கள் பொருத்தப்படாமல் உள்ளதாகவும் இதனால் தேர்தல் முறைகேடு நிகழ வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் இருந்த உற்சாகம் வாக்காளர் பெருமக்களுக்கு இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. அது தவிர சென்னை நகரத்திலேயே பல இடங்களில் வெப் கேமரா இல்லை என்கிற தகவல்கள் வந்திருக்கிறது. ஆளுங்கட்சி தன்னுடைய இஷ்டத்துக்கு செயல்படுவதாகத்தான் இதுவரை வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இருக்கிறது. மேலும் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தெலுங்கானாவின் 10 மாவட்டங்களில் இன்று முழு அடைப்பு நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தீவிரமடைந்து வருகிறது. தெலுங்கானா அடங்கிய 10 மாவட்டங்களில் தற்போது 3 நாள் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றுடன் முடிவடையும் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்று வருகின்றனர். அத்துடன் இன்று தெலுங்கானா முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்று ஆந்திர மாநில முதல்வர் கிரண்குமார் ரெட்டி எச்சரித்திருந்தும் போராட்டத்தின் தீவிரம் குறையவில்லை. வட மாநில எம்பி தொகுதி இடைத்தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு 3வது இடம். உலக நன்மைக்காக 101 இசைக்கலைஞர்களின் தவில் கச்சேரி.
மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.